viewers, welcome back to Top Futures. இன்னைக்கு நாம தமிழ் sentences அதே எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் sentences பார்க்கலாம். First, அதற்கு பல ஆண்டுகள் பிடிக்கும். நீ இப்ப ஹோம் லோன் வாங்கின அப்படின்னு சொன்னா அது 10 வருஷம் பிடிக்கும், அது நிறைய வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது it would take many years. It would take many years. Okay. அடுத்து அது எடுக்கட்டும். அது எடுக்கட்டும் அப்படின்னா என்ன? நம்ம சொல்லுவோம், ஏய் நீ ஹோம் லோன் வாங்கினேன்னா அது 10 வருஷம் எடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அது எடுத்தா எடுக்கட்டும்பா, ஐ கேன் அப்படின்னு சொல்லுவோம். அது எடுத்தா எடுக்கட்டும் அப்படிங்கிறது let it take. Let it take. ஓகே, நம்ம சொல்லுவோம் let it take. I will finish my home loan within the period. நான் பீரியட்குள்ள முடிச்சிடுவேன். ஸோ let it take. அதை எடுத்தா எடுக்கட்டும். அடுத்து அவர் செய்யட்டும். அவர் செய்யட்டும் அப்படின்னா let him do. அவர் செஞ்சா செஞ்சுட்டு போட்டும். சொல்லுவாங்க பசங்க, மாமா படிக்காம விளையாண்டுட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, ஏய் விளையாட்டு விடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் let him do. Let him play. இப்படி சொல்லலாம், அவன் விளையாண்டா விளையாடட்டும். Let him do. அவன் செஞ்சா செய்யட்டும். இது ரொம்ப நல்ல சென்டென்ஸ், நம்ம யூஸ்வலா யூஸ் பண்றது இல்ல, இதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க. அவன் செஞ்சா செய்யட்டும். எப்படி? let him do. இந்த let வச்சு நீங்க நிறைய சின்ன சின்ன phrases அழகா பேசலாம். let him be. Let him be அப்படின்னா அவர் இருக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். பாரு, he looks very tired. Let him be. We shall go to the market. அவர் இருக்கட்டும், நம்ம மார்க்கெட் போலாம் சொல்லுவோமா? ஸோ let him be அப்படின்னா அவர் இருக்கட்டும், அவன் இருக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். ஓகே. அடுத்து let him try அப்படின்னா என்ன அர்த்தம்? let him try. அவன் செய்யட்டும். ஓகே, அவன் ட்ரை பண்ணட்டும். அவன் ட்ரை பண்ணட்டும். ஏன் அவசரப்படுறான்? அவன் ட்ரை பண்ணட்டும். let him try. ஓகே. அடுத்தது let him handle it. let him handle it அப்படின்னா அவன் அதை கையாளட்டும். ஏன் பயப்படுறான்? அவனுக்கு முடியும், அவனால செய்ய முடியும், அவன் அதை கையாளட்டும். let him handle it. ஓகே. அடுத்து let's start. let's start அப்படின்னா வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, let's start. மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம்ல? ஓகே, let's start. let's start. ஸோ நீங்க let அப்படிங்கிறத காமனா தொடங்கலாம் அப்படிங்கிறதுக்கோ, ஒரு விஷயத்தை இருக்கட்டும் அவங்க செஞ்சு பார்க்கட்டும் அப்படின்ற இடத்துல நம்ம let யூஸ் பண்ணலாம். அடுத்த சென்டென்ஸ், தெரியாத நபர்கள் வீட்டுக்கு வந்தா பதில் சொல்லக்கூடாது. நம்ம சொல்லுவோம் குழந்தைகிட்டே, அன்னோன் பர்சன் எல்லாம் யார்ட்டையும் பேசக்கூடாது சொல்லுவோமா? ஸோ இதை டோன்ட் ஆன்சர் எனி அன்னோன் பர்சன் கம் டு ஹோம். டோன்ட் ஆன்சர் எனி அன்னோன் பர்சன் கம் டு ஹோம். ஓகே. நீங்கள் உதைக்கப்படுவீர்கள். நம்ம இதை நார்மலா ஏய் உத வாங்குவ இது மாதிரி பண்ண உங்க அப்பா கிட்ட உத வாங்குவ அப்படி சொல்லுவோமா? அத you will be kick up. You will be kick up. நம்ம சொல்லுவோம், ஏய் don't cheat the public, then you will be kick up from the public. நீ பப்ளிக்கை சீட் பண்ணனா நீ பப்ளிக் கிட்ட என்ன வாங்குவ? உத வாங்குவ. ஓகே, you will be kick up. அடுத்து, நான் எல்லாவற்றையும் ரகசியமாக செய்வேன். கவலைப்படாத, இந்த சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டியை நான் சீக்கிரட்டா செய்வேன், எல்லா வேலையும் சீக்கிரட்டா செய்வேன். எப்படி சொல்லலாம்? I will do everything secretly. I will do everything secretly. பக்காவா பண்ணிடுவேன். I will do everything secretly. ஓகே. அடுத்து, என்னிடம் எப்போதும் பேசாதே. கோவம் வந்துருச்சுன்னா நம்ம சொல்லுவோம், என்கிட்ட பேசவே பேசாத, எப்பவும் பேசாத, எனக்கு மெசேஜே பண்ணாத, இப்படிலாம் சொல்லுவோமா? அது never ever talk to me. Never ever talk to me. இதே எனக்கு எப்பவுமே மெசேஜ் பண்ணாத அப்படின்னு சொன்னா never ever message me. ஓகே, never ever message to me. ஓகே, never ever talk to me. அடுத்த ஒரு phrase, right away. right away அப்படின்னா உடனே அப்படின்னு அர்த்தம். right away அப்படின்னா உடனே. நம்ம சொல்லுவோம், உடனே இதை செஞ்சிரு, உடனே நீ கடைக்கு போயிட்டு வந்துரு அப்படின்லாம் சொல்லுவோமா? ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்க right away அப்படிங்கிற phrase யூஸ் பண்ணுங்க. பாருங்க, சரண்டர் எவ்ரிதிங் ரைட் அவே. உடனே உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எங்ககிட்ட ஒப்படைச்சிரு. அடுத்து பாருங்க, கால் ஹிம் ரைட் அவே டு மீட் மீ. உடனே அவனை கூப்பிடு, என்னை பார்க்க வர சொல்லி அவனை உடனே கூப்பிடு சொல்லுமா? கால் ஹிம் ரைட் அவே டு மீட் மீ. இந்த ரைட் அவேங்கிற பிரேஸ் ரொம்ப நல்லா இருக்கும், நீங்க அடிக்கடி ஒரு லைஃப்ல யூஸ் பண்ணலாம். ரைட் அவேன்னா உடனே. எப்பெல்லாம் நீங்க உடனே இதை செய்யுன்னு சொல்றீங்களோ அந்த இடத்துல நீங்க ரைட் அவே போடுங்க. உங்களோட ஸ்போக்கன் அப்படியே லைட்டா என்ஹான்ஸா இருக்கும். அடுத்து ரைட் நவ். நவ்னா இப்போ, ரைட் நவ்னா இப்பமே. இப்பமே, இத இப்போதே அல்லனா இப்பமே, அது நீங்க கொடுக்குற கான்டெக்ஸ்ட பொறுத்து மாறிக்கும். ஆனா இப்பமே அப்படிங்கிறது தான் ரைட் நவ்.
ஐ எம் பிஸி ஆன் ஃபோன் கால் ரைட் நோ. நான் இப்போ ஃபோன் காலில் பிஸியாக இருக்கேன். நான் இப்போ எப்படி இருக்கேன்? ஃபோன் காலில் பிஸியாக இருக்கிறேன். ஓகே, இது ஜென்ரலாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லும்போது நான் ஃபோன் காலில் இப்போ பிஸியாக இருக்கேன் ரைட் நோ. இதே இப்போவே நீ அதை செஞ்சிரு அப்படின்னு ஒரு ஆர்டராக நீங்கள் சொல்லும் போதும் ரைட் நோ யூஸ் பண்ணலாம். அதாவது மீனிங் ஒன்று தான். யூ ஷுட் கம்ப்ளீட் யுவர் ஹோம்ஒர்க் ரைட் நோ. யூ ஷுட் கம்ப்ளீட் யுவர் ஹோம்ஒர்க் ரைட் நோ. நீ இப்போவே உன் ஹோம்ஒர்க் என்ன செஞ்சாலும் முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லுது. ஓகே, நல்ல நல்ல ஃப்ரேசஸ், நல்ல நல்ல நார்மல் யூசிங் சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். ஷேடோ மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. இதில் இருக்க கான்டெக்ட் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை அப்ளை பண்ணி ஸ்போக்கனை இம்ப்ரூவ் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.